வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கிளப் வசந்தவின் இறுதிச் சடங்குக்கு அச்சுறுத்தல். கைதியால் தாக்கப்பட்டு காவல்துறை அதிகாரி வைத்தியசாலையில் அனுமதி. முடிவுக்கு வந்தது தொடருந்து நிலைய அதிபர்களின் பணி புறக்கணிப்பு. பணத்தை காலால் மிதித்த பகோரவதாரிக்கு பிணை. வான்கூவல் தீவுக்கு அருகில் பாரிய நிலநடுக்கம். யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மகளூந்து விபத்து, ஒருவர் பலி. அத்துருக்கிரிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த கிளப் வசந்தன் என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் சடலத்தை இறுதி அஞ்சலிக்காக பொரளை மலைச்சாலையில் வைக்கக்கூடாது என அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட அழைப்பு ஒன்றினூடாக இந்த அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பொரளை காவல்துறையினருக்கு முறைப்பாட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொரளை மலைச்சாலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பொரளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை அத்துருகிரிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியானதுடன் 4 பேர் படுகாயமடைந்திருந்தனர். இதில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த என்ற வர்த்தகரும் உயிரிழந்திருந்தார். காயமடைந்தவர்களில் பிரபல பாடகி கே சுஜிபாபும் உள்ளடங்குகின்றார். புதிய வர்த்தக நிலைய திறப்பு விழா ஒன்றில் வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பந்துல கனவர்த்தனோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து சேவை அத்தியாவசியமான சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் 12 மணிக்குள் கடமைக்கு திரும்பாதவர்கள் பணியிடை விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என்று அரசாங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் நேற்று மதியம் 12 மணிக்குள் கடமைக்கு திரும்பாத தொடர்ந்து திணைக்கள பணியாளர்கள் அனைவரும் பதவி விலகியவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கான கடிதங்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன. இதனையடுத்து போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைதியால் தாக்கப்பட்டு விளக்கமறையில் இருந்த காவல்துறை அதிகாரி வைத்தியசாலையில் அனுமதி. கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் காவல்துறை அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கைதி ஒருவரினால் கூறிய ஆயத்தால் தாக்கப்பட்ட நிலையில் குறித்த அதிகாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணியா பிரேமச்சந்திரனுக்கு பிணை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிணை விண்ணப்பத்திற்கு எதிராக சட்டமா அதிபர் எழுத்து மூல சமர்ப்பணங்களை தாக்கல் செய்தார். இந்நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் 15ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு தெமட்டகுட பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் சேவையாற்றிய இளைஞர் ஒருவரை கருப்பு நிறத்திலான டிபெண்டன்ட் ரக வாகனத்தில் கடத்திச் சென்று சித்திரவதை உள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணியா பிரேமச்சந்திரனுக்கு 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தீர்ப்பு கடந்த 28ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜாவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மீதான 18 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. அமில பிரியங்க அமர்சிங்க என்ற இளைஞரை தமது பாதுகாவலர்களை பயன்படுத்தி கடித்துச் சென்றவுடன் அதற்கு ஆதரவளித்த குற்றச்சாட்டின் கீழ் ஹிரணியா பிரேமச்சந்திரன் உட்பட 9 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தொடர்ந்திருந்தார். தங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை ஹிரணியா பிரேமச்சந்திரன் பாதுகாவலர்கள் ஒத்துக்கொண்டார்கள். முதல் கட்டத்திலேயே அவ்வாறு குற்றச்சாட்டுகள் ஒற்றுக்கொண்டதன் காரணமாக அவருக்கு 12 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை உத்தரவை பிறப்பித்த மேல் நீதிமன்ற நீதிபதி 2,85,000 ரூபாய் அபராதமாக செலுத்துமாறு அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் அண்மை காலமாக கரடிகளால் மனிதர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் கரடிகளை சுட்டுக்கொலை செய்வதற்கான சட்டத்தை இலக்குப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின்படி அனுமதி பெற்ற துப்பாக்கிகளை வைத்திருந்தால் கூட காவல்துறையினர் அனுமதியின்றி கரடிகளை சுட முடியாது. இந்த விதியை தளர்த்தி கரடிகளால் ஆபத்து ஏற்படும் சமயத்தில் அவற்றை சுட்டுக்கொள்ளும் வகையில் சட்ட ஏற்பாடுகள் அங்கீகரிக்க அந்நாட்டில் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
ஆனால் இதுவும் ஆபத்தானது என்று அந்நாட்டின் வேட்டையர்கள் தெரிவித்துள்ளனர். ஆபத்தை ஏற்படுத்தும் தூர இடைவெளிக்குள் கரடிகள் பிரவேசித்ததன் பின்னர் அவற்றை சுட்டுக்கொள்ள முயல்வது மிக ஆபத்தானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகை பணத்தை காலால் மிதித்து அவமதித்ததாக குற்றச்சாட்டப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த பரோபகாரி சரித பிணையில் விடுவிக்கப்பட்டார். அண்மையில் அந்த பரோபகாரி பெருந்தொகை பணத்தை காலால் மிதிக்கும் காணொளி பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். நேற்று தினம் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் அவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி குற்றஞ்சாட்டப்பட்டவரின் மரச்சோர்வே நாணயத்தாள்களை மிதித்தமைக்கான காரணம் என தெரிவித்தார். சட்டத்தரணி முன்வைத்த காரணத்தை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் ஏற்க மறுத்ததுடன் பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. எனினும் யாழ்ப்பாண மாவட்டம் காவல்துறையினரின் குற்றத்தடுப்பு பிரிவு முன்வைத்த குற்றச்சாட்டிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட பரோபகாரியை நீதிவான் நீதிமன்றம் இருவரின் ஆட்பணைகளில் விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. 100 வயதை கடந்து 450 பேர் இலங்கையில் வசிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபட்டிய நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். அவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கான விசேட அரச கொடுப்பனவுகளுக்கு தகுதி பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டில் 2.7 மில்லியன் பேர் 60 வயதை கடந்தவர்களாக இருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபட்டிய மேலும் கூறியுள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாயின் போது 7ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் நிறைவில் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சட்ட வைத்திய அதிகாரிகள் கண்காணிப்பின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழ்வாய்வு பணிகளில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதியிலிருந்து 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அகழ்வாய்வுகளின்படி இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2ஆம் கட்ட பணிகளின் போது அந்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள், இலக்கத்தகடுகள், துப்பாக்கிச் சன்னங்கள், உடைகள் உட்பட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மீட்கப்பட்ட 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் 43 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக 252 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 35 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை நெடுந்தீவு பகுதியில் 3 படகுகளுடன் 13 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளிவிகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது சுட்டிக்காட்டியதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் தெரிவித்திருந்தார். அதே நேரம் இலங்கை இந்திய மீனவர்கள் கூட்டுக்குழுவினை மீண்டும் கூட்டி இந்த பிரச்சினை குறித்து கலந்துரையாடுமாறு அண்மையில் இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அனுப்பிய கடிதத்தில் கோரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வான்கூவர் தீவுக்கு அருகில் 6.4 மெக்னியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. புவியியல் ஆய்வு மையம் விடுவித்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கம் நேற்று காலை 8 மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கனடா பிரிட்டிஷ் கொலம்பியா டொஃபினோவில் துறைமுகத்திலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதுடன் சுனாமி எச்சரிக்கை எதுவும் எட்டப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மலையகத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனத்தை வழங்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். பலாங்குட பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது வரை பெறப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1700 பட்டதாரிகள் மலையகத்தில் உள்ளனர். அதே நேரம் தொடர்ந்தும் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதுடன் அவர்களுக்கான நியமனத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கேண்டி நோக்கி செல்லும் ஏனையின் வீதியில் கொக்காவில் முருகண்டை கிடைப்பட்ட இடையில் நேற்று காலை பாரத உரியொன்று மகள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார்.
விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். காயமடைந்தவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கிளிநொச்சி வைத்தியசாலை வைத்தியர்கள் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மகளூந்தும் முன்னால் பயணித்த பாரத உரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மகளூந்து சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் மகளூந்து முற்றாக சேதமடைந்துள்ளது. விபத்தின் போது மகளூந்தில் இருந்தவர்கள் இடிபாடுகளுக்கு சிக்கிக் கொண்டதாகவும் காயமடைந்தவர்களை மீட்க அப்பகுதி மக்கள் பெரும் சிரமப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.